அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வுத்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்தார். அவருக்கு வரும் 26ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் கொடுக்கப்பட்டு மறியலில் வைக்கப்பட்டிருந்தார். பின்பு அவர் வழமை போல் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் பெறும் நோய் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் உண்மையிலேயே இந்த சமூக வலைத்தளங்களை மிகவும் ஆக்கிரமித்த செய்தியாக ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது இடம் பிடித்திருந்தது. இன்று பார்த்தீர்கள் என்றால் அனைத்து சமூக வலைத்தளங்களையும் ஆக்கிரமித்துள்ளது ஒரு முக்கியமான செய்தி. அது என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழரசு கட்சியின் ஒரு முக்கிய நபரான மட்டக்களப்பு மாவட்டத்தின் அதாவது கிழக்கு மாகாணத்தின் முக்கிய செயல்பாட்டாளரும் அதேபோல் முன்னைய மஹிந்தாவின் கட்சியின் முக்கியமான செயல்பாட்டாளருமான சாணக்கியன் அவர்களை பற்றிய செய்தி இன்று சமூக வலைத்தளங்களை மிகவும் ஆக்கிரமித்துள்ளது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் அறிந்த விஷயம். சாணக்கியன் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவினுடைய கட்சியில்தான் அவர் முதலில் அரசியலுக்கு அறிமுகமானார். அந்த கட்சியில் அவர் சேர்ந்து பணியாற்றியவர்கள் பிள்ளையானும் கருணாவுடனும் இணைந்து தான் இவர் பணியாற்றினார். ஒரு தமிழ் இனத்துக்கு எதிரான ஒரு தமிழ் இனத்தின் மீது கொடூரமான ஒரு இனப்படுகொலையை கட்டவிழ்த்துவிட்ட கட்சி ஊடாகவும் அந்த கட்சி நபர்கள் ஊடாகவும் அரசியலுக்கு தமிழின விரோதிகளுடன் சேர்ந்து அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்த சாணக்கியன் அவர்கள் இப்போது தமிழ் தேசியவாதியாக அனைவராலும் கொண்டாடப்படுகிறார். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று, இது எந்த அளவுக்கு உண்மையான விடயம் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இப்போ நாளைக்கு மஹிந்த தமிழ் தேசியம் பேசினாலும் மஹிந்தவை தமிழ் தேசியவாதியாக எங்களுடைய மக்களும் இந்த புலம்பெயர் தேசத்து வாழ்கின்ற சில உறவுகளும் ஏற்றுக்கொண்டு அவரை தமிழ் தேசியவாதியாக கொண்டாடுவார்களோ தெரியவில்லை. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சாணக்கியனை பற்றி தான் இன்றைய சமூக வலைத்தளங்களில் பரவலான செய்தி அடிபட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் 60 கோடி ரூபாய் மக்களுக்காக பணம் வாங்கியதாக அந்த செய்தியை இவர் ஒப்புக்கொண்டதாகவும் சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் பரவலாக பரவி கொண்டிருக்கின்றன. இது எந்த அளவுக்கு அந்த நிதி எங்கே போனது? 60 கோடி ரூபாய் மக்களுக்காக வாங்கப்பட்ட நிதி, அந்த மக்களுக்காக வாங்கப்பட்ட நிதி எங்கே எப்படி போனது என்று இன்று வரை எந்த ஒரு தகவலும் வெளியில் வரவில்லை. அப்படிப்பட்ட இவ்வளவு பெரும் தொகையான ஒரு நிதியை மக்களுக்காக வேண்டி இந்த அப்பாவி தம்பி எங்கே அந்த பணங்களை கொண்டு போய் சேர்த்துள்ளார் என்பதும் தெரியவில்லை. ஆனால் அவர் மக்களுக்காக வேண்டிய நிதியை இதுவரைக்கும் மக்களுக்காக செலவிட்டாரோ என்னவோ தெரியவில்லை. கடந்த மாதம் பாராளுமன்றத்தில் பேசும்போது அரசுக்கு நிதி வேண்டுமென்றால் தான் தருகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படியென்றால் மக்களுக்கு வாங்கின பணங்களை மக்களுக்காக செலவிட இவரால் முடியவில்லை. ஆனால் அரசுக்கு நிதி வேண்டுமென்றால் தான் தருகிறேன் என்று சொல்கின்றார் என்றால் எங்களுடைய மக்கள் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவல் இன்று சமூக வலைத்தளங்களில் அடிபட்டு கொண்டிருக்கின்ற தகவல் இவரை பற்றிய தகவல் தான் பெரும்பாலான சமூக வலைத்தளங்களிலும் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் மிகவும் ஆக்கிரமித்துள்ளது. இவர் சாணக்கியன் வாங்கி 60 கோடி ரூபாய் பணம் பற்றிய தகவல் தான். இது பற்றிய விவரங்கள் பற்றி அவர் இன்னும் வாய் திறக்கவில்லை. இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் இது சம்பந்தமான விடயங்களும் பெறும். அப்போது நாங்கள் உங்களுக்கு அறிவித்து தருகின்றோம். நன்றி, வணக்கம்.